வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ப்ரெஸ் பீப்புள்ஸை மீட் பண்ணி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார். ப்ரெஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல ப்ரெஸ் கேட்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதுதான் மேஜரான செக்மெண்ட்டு. அதில் நிறைய விஷயங்களை ரோஹித் சர்மா ரிவீல் பண்ணார். இதை பற்றிலாம் ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுவார்னு நம்ம நினைக்கவே இல்லை. அந்தளவுக்குலாம் இந்த இடத்துல அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த வெற்றிக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த வெற்றிக்கு இந்த டீமே காரணம். ஏன்னா மேட்ச் பை மேட்ச் எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை தான் நான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே சொன்னேன். எல்லாருமே ஒரு டீமாக யூனிக்காக ஒர்க் பண்ணி யுனைட்டடாக இருந்ததுனால தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நாங்கள் வின் பண்ண முடிஞ்சுது. அதனால் இதில் இவங்க மட்டும்தான் ரீசன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு மேஜரான ரீசன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஸ்குவாடை யாருமே எடுத்ததில்லை இது வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. எல்லாரும் ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாடை தான் எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஸ்பின்னர்ஸை ஹெவியாக வச்சு ஒரு ஸ்குவாட் எடுத்துகிட்டு வந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் 11 ஸ்பின் ஹெவியாக தான் போயிருந்தீங்க வித் மெயின் பேசர் ஒரே ஒருத்தர் வச்சு. இது முதல்லையே பிளானில் இருந்ததா இல்லை மேட்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பித்தது அப்புறம் வருண் சக்கரவர்த்தியை சீக்கிரம் டப்புனா வச்சுக்கலான்னு தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ப்ரைமரியாகவே இது எங்களோட பிளானில் இருந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா ப்ரைமரியாக பிளானில் இருந்ததுனால தான் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் ஹெவியாக போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா இன்ஜுரிஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்ததுனால வருண் சக்கரவர்த்தி லேட்டரான அவரோட ஃபார்ம் வச்சு ஆட் ஆனவர் தான். கண்டிப்பாக அவர் பிளேயிங் லெவனுக்குள்ளே இந்த அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருடைய பர்சனல் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் காட்டுது. டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலைகள் எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் டீம் இந்தியா விட்டு போகிறோம் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா டீமை ஒரு சேஃபர் ஹேண்ட்ஸில் விட்டுட்டு போகணும். நாம் அவ்வளோதான், நம்ம கப்பை ஜெயிச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சுன்னு எங்களால் போயிட முடியாது. டீம் இந்தியாவை ஒரு சேஃபர் ஹேண்ட்ஸில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் மோட்டோ. சீனியர் பிளேயர்ஸாக நாங்கள் அதை தான் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படிங்கிறது இப்போ டீம் இந்தியாவுக்கு சேஃபர் ஹேண்ட்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். சுப்மன் கில்லாம் செம்ம ஃபார்மில் இருக்கிறாரு. டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு ஃபார்மு. ப்ளஸ் அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர்லாம் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால அந்த இடத்துல பேட்டிங் அப்படிங்கிறது உண்மையாகவே சேஃபர் ஹேண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் பேட்டிங் ப்ராப்ளம் இல்லை, பவுலிங் அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிற விஷயந்தான் இப்போது ஒரு குட்டி இஷ்யூவாக இருக்குது. அண்ட் மேஜராக அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும், இதை கிளியர் பண்ணியே ஆகணும். இப்போ நான் ரிட்டையர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே கிடையாது. இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கவே கிடையாது. நான் விளையாட தான் போகிறேன். என்னோடய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா அது ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் மாசாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டே போயிட்டார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடியும் போது இதை அவர் சொல்லிட்டு போனது ஏன்னா இந்த மாதிரி ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஈவன் ஜடேஜாவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார், யாருமே ரிட்டையர்ட் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. டீம் இந்தியாவோட அடுத்த எய்ம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கும்போது எங்களோட நெக்ஸ்ட் எய்மும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஐசிசி ட்ராஃபி அதை வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு முன்னாடி டீமை ஒரு ஹெவியான சைடாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நாங்கள் யோசிச்சுட்ருக்கிறோம். எங்கள் டீமை அன்டிஃபீட்டட் டீமை உருவாக்கி அந்த இடத்துல வேறு லெவல் ஒரு டீமை உருவாக்கணும் அப்படிங்கிறத எங்களோட கனவுன்னு சொல்லியிருக்காரு. இப்போவே டீம் இந்தியா மாசாக தான் இருக்குது. T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபிலலாம் பார்த்திங்கன்னா எந்த டீமாலையும் டீம் இந்தியா பீட் பண்ண முடியல, அன்டிஃபீட்டடாக தான் ஜெயிச்சாங்க. அதை விட ஒரு பெரிய டீமாக உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ரோஹித்தோட கான்ஃபிடன்ஸ் உண்மையாகவே செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.